everyone, வணக்கம். இந்த வீடியோல நம்ம சப்ஜெக்ட் verb agreement ஓட பார்ட் 6 தான் என்னன்னு பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ண பார்ட் 5 வரைக்கும் எதுவுமே பார்க்கல அப்படினா அந்த வீடியோஸ்லாம் மறக்காம பாருங்க. ஏன் அப்படினா இந்த சப்ஜெக்ட் அண்ட் verb agreement அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணக்கூடிய verbும் ஒண்ணுக்கொண்ணு அக்ரி ஆகணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ் வந்து கிளியரா கம்ப்ளீட்டா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். So, எப்படி நம்ம வந்து ஒரு sentence வந்து it starts with a capital letter and ends with a full stop, or it starts with a capital letter, ends with a question mark, exclamation mark, based on the type of sentence அப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டும் வேர்பும் ஒன்றுக்கொன்று அக்ரி ஆகணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த நன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கான சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து none of the information dash available, second none of the chairs dash in the right place, third none of the milk dash spilled, and fourth none of the children dash late. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா is and are, was and were, was and were, was and were. Okay, fine. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நன் அப்படின்ற ஒரு வேர்டு தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நன் வந்துச்சுன்னா இந்த பிளாங்க்ஸில் என்ன ஃபில் பண்ணும், சிங்குலராக இருக்கணுமா ப்ளூரலாக இருக்கணுமா? அப்போ நமக்கு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சிங்குலராக ப்ளூரலா அப்படின்ற மாதிரி தெரியணும். ஸோ நன் அப்படின்றது நன் பேஸ் பண்ணி நம்ம இங்கே பிளாங்க் ஃபில் பண்ண போகிறது கிடையாது. பட் நன் பக்கத்தில் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளாங்க்ல ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இந்த நன் பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் பிளாங்க்ல ஃபில் பண்ணும், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் தான் பிளாங்க்ல ஃபில் பண்ணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னது? இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இட்ஸ் an uncountable noun. ஸோ இட் இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கான verb சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். ஸோ none of the information is available, இதுதான் கரெக்ட். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா none of the chairs. ஸோ அந்த chairs அப்படின்றது இட்ஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாங்க்ல என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க was and were. ஸோ was refers singular verb and were refers plural verb. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், none of the chairs were in the right place. Third, none of the milk dash spilled. So milk is again uncountable. It represents singular subject. So அப்போ இங்கே verb எப்படி இருக்கணும், singular verb-ஆ தான் இருக்கணும். So was spilled. ஸோ அகெயின் இங்கே ஸ்பில்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் வாஸ் அண்ட் வர் தான் வரணும் அப்படின்றது தெரியும். பட் வாஸ் வருமா வர் வருமா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தெரியணும். அடுத்து none of the children dash late அப்படின்னா சில்ட்ரன்றது என்னது, இட்ஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். சைல்டுன்றது தான் சிங்குலர், சில்ட்ரன்றது ப்ளூரல். ஸோ இங்கே வந்து டேஷ் லேட்னு வரும்போது were late. ஸோ ப்ளூரல் verb. இந்த மாதிரி தான் நன் அப்படின்றது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணும். ஸோ சென்டென்ஸில் எப்போல்லாம் நன் வருதோ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப். ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி நன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் தட் கம்ஸ் நெக்ஸ்ட் டு தி நன். ஸோ none of the information சொல்லும் போது இட்ஸ் an uncountable and it represents singular subject. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பும் சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். ஸோ here we are replacing it with is. ஸோ none of the chairs அப்படின்னு சொல்லும் போது chairs represents plural subject and அதுக்கான plural verb எப்படி இருக்கணும், wereன்னு இருக்கணும். ஸோ third, milk is again uncountable and it represents singular subject. ஸோ அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய verbும் singular verb, that is was. And fourth, none of the children, childrenன்றது plural subject. ஸோ அதுக்கான verb should be were. ஸோ it represents plural verb. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் அதுக்கான வேர்பும் அலைன் ஆகணும். ஸோ சப்ஜெக்ட் இங்கே சிங்குலராக இருந்து இந்த இடத்துல ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி ஆகாது. ஸோ ஹியர் வி ஆர் அக்ரியிங் தி வேர்ப் வித் தி சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இன்னமும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில், அண்ட் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் 4 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். இது எல்லாமே நன்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா is, are, was, were, has and have. So based on the sentence and based on the tense நம்ம இந்த ஆன்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். So first, none of the water dash clean.
none of my friends dash coming to the party, none of the advice dash helpful, none of the cookies dash left on the plate. So first நம்மளோட டாஸ்க் என்ன, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். இதுல ரெண்டு டாஸ்க் இருக்கு. இந்த ரெண்டு டாஸ்க் வச்சு தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸை இங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ண போறோம். So let's ignore this none for a while and let's concentrate on the subject first. So இந்த waterன்றது என்னது, it's an uncountable, so it should be treated as a singular subject. So இதுக்கான sentence நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கான subject கண்டுபிடிச்சாச்சு. And next friends அப்படின்றது என்னது, plural, so plural subject. Next advice அப்படின்றது it's an uncountable and it should be treated as a singular subject. Next cookies அப்படின்றது plural subject. Okay, so இப்போ நம்ம subject கண்டுபிடிச்சாச்சு, யூஸ் பண்ணக்கூடிய tense என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டேஷ் கிளீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டென்ஸ் எதுவுமே சொல்ல, ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக சொல்ல. இங்கேயுமே கம்மிங் டு த பார்ட்டி அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் டேஷ் ஹெல்ப்ஃபுல், இதுவுமே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா கிளியராக லெஃப்ட் ஆன் த பிளேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ரெப்ரசன்ட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வெறும் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு we can either use is or was. இப்போ நம்மளோட ஆப்ஷன்ல வெறும் is and are இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், is தான் யூஸ் பண்ணோம். பட் நமக்கு இங்க டென்ஸ் கொடுக்கல அண்ட் ஆப்ஷனும் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. ஸோ we can either go with is or was. Both are correct. So is cleaனும் சரி was cleaனும் வரும். So none of my friends dash coming to the party. So friends என்றது plural subject. இந்த இடத்துல pluralக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், were யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸாக நம்ம இதை ட்ரீட் பண்ணுறதுனால we can go with none of my friends are coming to the party. Next none of the advice. ஸோ அட்வைஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு, இங்கேயுமே ப்ரெசென்ட்டாக பாஸ்டான்னு சொல்லலை. ஸோ we can either go with is or was. Both are correct. Fourth, none of the cookies dash left on the plate. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட்னு சொல்லியாச்சு. ஸோ பாஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் were. So none of the cookies were left on the plate. So இதுதான் correct. So here are, so based on the subject and based on the tense, we have to place our verbs. So இந்த இடத்துல subject singular இருந்தனால singular verb, plural subjectனா plural verb. And இங்க tense வந்து specific-ஆ எதுவுமே கொடுக்கல பேஸ் பண்ணி. ஸோ பாஸ்டா ப்ரெசென்ட்டா எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ ப்ரெசென்ட்லையும் எழுதலாம், பாஸ்ட்லையும் எழுதலாம், பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ் தட் தே ப்ரொவைட். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்து கம்மிங்ன்றது ப்ரெசென்ட் கண்டினியூஸாக நம்ம ட்ரீட் பண்ணதுனால வி ஆர் கோயிங் வித் ஆர். இங்கேயும் அப்படி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ இங்கே இஸும் எழுதலாம், வாஸும் எழுதலாம். பட் இங்கே வந்து நமக்கு சப்போஸ் ஆப்ஷன் வாஸ் அண்ட் வேர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால டைரக்ட்லி வி ஆர் யூஸிங் வேர்ப். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் நன்ல ஆரம்பிச்சது அப்படின்னா நன்னை விட்டுட்டு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான வேர்பை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ், none of them dash ready. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் சென்டென்ஸ் டைப் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இது ஒரு சென்டென்ஸ். இன்னொரு சென்டென்ஸ், none of the team dash practicing. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், none of the team அப்படின்றத நம்ம டீம் அப்படின்றத இப்போ சப்போஸ் ஒரு சிங்கிள் டீமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே ஒரு டீமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது சிங்குலர் சப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணோம். சப்போஸ் டீமில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி டீம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாரையுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டீமை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை டீமை வந்து சிங்குலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணி அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கிராமர் டாபிக்ஸ்லையோ ஜென்ரல் டாபிக்ஸ்லையோ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எங்ககிட்ட காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.